திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த கிரிமினல் வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழும்பூர் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகினார். தேர்தல் பரப்புரையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தயாநிதி மாறன் எம்பி தனது நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 75 விழுக்காட்டை செலவு செய்யவில்லை என குற்றம் சாட்டியிருந்தார். உண்மைத்தன்மையை ஆராயாமல் எடப்பாடி பழனிசாமி பேசியது உண்மைக்கு புறம்பானது என்றும் ஆதாரங்கள் இல்லை என்றும் கூறிய தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். சட்டப்பிரிவு 500 கீழ் நடவடிக்கை எடுத்து தண்டிக்குமாறும் கூறியிருந்தார். இந்த வழக்கில் சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் எழும்பூர் 13வது மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் நீதிபதி எம் தர்மபிரபு முன்பு விசாரணைக்கு வந்தது. எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜரான நிலையில் எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு வழக்கை மாற்றி நீதிபதி உத்தரவிட்டார். மறு விசாரணை ஜூன் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தவுக்கு சங்கர் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட யூடியூப் சேனல் உரிமையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வீட்டில் திருச்சி காவல்துறையினர் 6 மணி நேரம் சோதனை நடத்தினர். சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் 2வது தெருவில் உள்ள ஃபெலிக்ஸ் வீட்டில் நடத்திய சோதனையில் சொத்து ஆவணங்கள், லேப்டாப், ஐபேட், ரெட்பிக்ஸ் நிறுவன கோப்புகள் உள்பட 53 ஆவணங்களை காவல்துறை எடுத்துச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. கணவனை சிறையில் அடைப்பதை பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்தவுடன் உடனடியாக காவல்துறையினர் சோதனைக்கு வந்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் ஃபெலிக்ஸின் மனைவி கூறினார். 2000ஆவது ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை ஊடகவியலாளராக இருந்த ஃபெலிக்ஸ் அதன் பின் யூடியூபராக ஆனதாக கூறிய அவரது மனைவி, அனைத்து பொருட்களையும் கலைத்த காவல்துறை அப்படியே போட்டுவிட்டு சென்றதாக வேதனை தெரிவித்தார். என்னோட மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் பாதிக்கப்பட்ட டைம்ல திடீர்னு அவங்க சர்ச் வாரண்டோட வராங்க. அந்த டைம்ல என் பையன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அவன் அப்பதான் டயர்டா படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல திடீர்னு காலிங் பெல் அவ்வளோ வாட்டி காலிங் பெல் அடிச்சுட்டு ஓபன் பண்ணுன்னு சொல்லி பார்த்தா ஒரு 6-7 பேர் நிப்பாங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சாலை வசதி கேட்டு நெடுஞ்சாலையில் திரண்ட கிராம மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் நாகை நெடுஞ்சாலையில் இருந்து வடக்கு மாங்குடிக்கு செல்ல இணைப்பு சாலை கேட்ட மக்கள் நெடுஞ்சாலையில் திரண்டனர். நெடுஞ்சாலை பணியால் சாலையை கடக்க சிரமப்படுவதாகவும் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். இணைப்பு சாலை அமைக்க வேண்டும் என கோரிய மக்கள் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்றனர். தகவலறிந்து சென்ற சிதம்பரம் வட்டாட்சியர் நிரந்தர இணைப்பு சாலை அமைத்து தர மக்கள் வலியுறுத்தினர். அமைதி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்ததை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். நடப்பாண்டுக்கான ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு வரும் 17ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நடப்பாண்டுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வில் பங்கேற்க விரும்பும் ஆசிரியர்கள் தங்களது இஎம்ஐஎஸ் ஐடி உள்நுழைவின் மூலம் இணையம் வழியாக விண்ணப்பிக்கலாம் என கூறியுள்ளது. தொடக்க கல்வி இயக்ககம் சார்ந்த ஆசிரியர்களின் விண்ணப்பங்கள் வட்டார கல்வி அலுவலர்கள் மூலம் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு இணைய வழியாக சமர்ப்பிக்க வேண்டும். பள்ளிக் கல்வி இயக்ககம் சார்ந்த உயர்நிலை, மேல்நிலை ஆசிரியர்களின் விண்ணப்பங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சரிபார்த்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என கூறியுள்ளது. தொடக்க கல்வி மற்றும் பள்ளிக் கல்வி நிர்வாகங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் 20,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பம் செய்திருப்பதாக அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. டெல்லியில் வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். டெல்லியில் பழைய காவல் தலைமை அலுவலகத்துக்கு எதிரே வருமான வரித்துறை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அங்குள்ள 3வது தளத்தில் பிற்பகல் 3 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அங்கிருந்தவர்கள் ஜன்னல் வழியாக வெளியேற முயன்றனர். தகவலறிந்து 21 வாகனங்களில் விரைந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் 2 மணி நேரத்துக்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். 7 பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் ஒருவர் மயக்க நிலையில் மீட்கப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவர் அலுவலக கண்காணிப்பாளர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் மசினகுடி பகுதியில் வறட்சியால் மாடுகள் இறந்து வரும் நிலையில் வறட்சி பாதித்த பகுதியாக அறிவித்து இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கால்நடை வளர்ப்பு முக்கிய வாழ்வாதாரமாக உள்ள அந்த பகுதியில் 90 விழுக்காடு மக்கள் நாட்டு மாடுகளை வளர்த்து வருகின்றனர். ஆனால் கடும் பனி, வெப்பத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மழை பொய்த்து போனதால் மாடுகளுக்கு உணவளிக்க முடியாமல் தவித்தனர். குடிநீர் ஆதாரம், புல் உள்ளிட்ட தீவனம் இல்லாமல் போனதால் பசியால் வாடிய கால்நடைகள் கண்முன்னே இறந்து வருகின்றன.
பல மாடுகள் எலும்புக்கூடுகளாக உயிருக்கு போராடி வருகின்றன. 8 டன் தீவனம் பிரித்து கொடுக்கப்பட்ட நிலையில் அது போதவில்லை என மக்கள் தெரிவித்தனர். அவங்க தனியா போட்டு வாங்கின மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஆனா இது அரசாங்கம் கொடுத்திருந்தா, அரசாங்கத்துக்கு ஃபண்ட் அலாட் பண்ணி இதெல்லாம் இருந்தா நிச்சயமா அது தொடர்ச்சியான ஒரு ஸ்கீமா இருக்கும். தொடர்ச்சியான ஒரு ஸ்கீம் கொடுத்தாதான் இங்க மாடுகளை பாதுகாக்க முடியும்னு 10, 12, 15 பக்கம் மாடு வச்சிருக்க கண்குட்டி எல்லாம் சேர்த்து அரைக்கட்டு பில்லு நான் என்ன செய்யணும் நீயே சொல்லு. அரைக்கட்டு பில் வாங்கிட்டு போய் நான் என்ன செய்யட்டும்? அது கொடுக்காம விட்டுருக்கலாமே. அதான் நாட்டு மாடு இன்னைக்கு இருக்கிறதே இந்த பகுதியில் தான் அதிகமா இருக்கு. அதில் இப்ப நிறைய அழிஞ்சிருக்கு. இருக்கிற மாட்டையாவது அந்த கால்நடைகளை காப்பாத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கணும். டெல்லியில் வரும் மே 25ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நிலையில் எல்லைப் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. 4 கட்ட தேர்தல் நிறைவடைந்து உள்ள நிலையில் 5ஆம் கட்ட தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மே 25ஆம் தேதி நடைபெறும் 6ஆம் கட்ட தேர்தலின் போது டெல்லியில் உள்ள 7 மக்களவை தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதையொட்டி எல்லைப் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. 5ஆம் கட்ட தேர்தல் நிறைவடைந்த பின் உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களின் எல்லைப் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. டெல்லி காவல்துறையை தவிர 46 கம்பெனி துணை ராணுவ படைகள் தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடும் என்றும், டெல்லியில் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ள 2800 வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு படையினரை குவிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பிரெயின் பூங்காவில் தோட்டக்கலைத்துறை சார்பாக 61வது மலர் கண்காட்சி வருகிற 17ஆம் தேதி தொடங்க உள்ளது. எந்த ஆண்டும் இல்லாத நிகழ்வாக இந்த ஆண்டு 10 நாட்கள் மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதற்காக 10 நாட்களும் சுற்றுலாத்துறை சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கலை நிகழ்ச்சிகள், படகு போட்டிகள், நாய்கள் கண்காட்சியும் நடத்தப்பட உள்ளன. இந்நிலையில் பூங்காவில் மலர் கண்காட்சிக்காக மேடை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. ஐ லவ் கோடை என்ற புதிய செல்பி முனையம் அமைக்கும் பணிகளை தோட்டக்கலைத்துறை செய்து வருகிறது. இந்த ஆண்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் உயர் அதிகாரிகளை வைத்து மலர் கண்காட்சியையும் கோடை விழாவையும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் குண்டாறு அணையில் செத்து மிதக்கும் மீன்களால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 36 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையில் தண்ணீர் முற்றிலும் வற்றி 12 அடிக்கு மட்டுமே தண்ணீர் உள்ளது. இந்நிலையில் அணையில் டன் கணக்கிலான மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதனால் அணைப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக மீன்களை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரி மோகன்ராஜிடம் கேட்டபோது அணையில் தண்ணீர் குறைந்ததால் மீன்கள் இறந்ததாக கூறினார். மேலும் சுகாதார சீர்கேடு ஏற்படாத வகையில் மீன்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். கொழும்பு பத்தரமுல்லா பொல்துவா சந்தையில் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் ஆர்ப்பாட்டத்தை தண்ணீரை பீச்சி அடித்து காவல்துறையினர் கலைத்தனர். இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர் சங்கத்தின் பணி புறக்கணிப்பு போராட்டம் கடந்த 12 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பொல்துவா சந்தையில் உள்ள பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து கூட்டத்தை கலைத்தனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தின் கேரள எல்லையில் அடர் வனப்பகுதியின் நடுவே பயணிகளை கேரள தனியார் பேருந்துகள் இறக்கிவிட்டு செல்கின்றன. பாட்டவெயில், பிதற்காடு ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக வயநாடு செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. அங்கிருந்து திரும்பி வரும்போது அடர் வனப்பகுதியின் நடுவே மக்களை தனியார் பேருந்துகள் இறக்கிவிடுவதாக அவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து ஊழியர்களிடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக ஊருக்குள் வராமல் தனியார் பேருந்து செல்வதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களை இப்ப தனியார் பஸ் பாட்டவேல் செக் போஸ்ட்ல இருந்து 1 கிலோமீட்டருக்கு அந்த அப்புறம் காட்டுக்குள்ள இறக்கி விட்டு போயிடறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேரளா பஸ்காரங்க பாட்டவேல் செக் போஸ்ட் வரைக்கும் அவங்க வர்றாங்க, இவங்களை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணி எங்களை காட்டுக்குள்ள 1 கிலோமீட்டர் அந்த அப்புறம் இறக்கி விட்டுறாங்க. இதனால யானை, கரடி அதிகமாக, புலிகள் அதிகமா இருக்கிறதுனால மனித மிருகங்கள் தாக்குதல் அதிகமா இருக்கும்.
2023-24 நிதியாண்டில் 4,45,00,000 தொழிலாளர்கள் பல்வேறு காரணங்களுக்காக இபிஎஃப்ஓவிலிருந்து பணம் எடுத்துள்ளதாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தெரிவித்துள்ளது. தொழிலாளர்களின் எதிர்கால தேவைக்காக அவர்கள் பெறும் ஊதியத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வருங்கால வைப்பு நிதியில் வரவு வைக்கப்படும். அவசர தேவைக்காக வருங்கால வைப்பு நிதியிலிருந்து ஊழியர்கள் குறிப்பிட்ட தொகையை முன்பணமாக எடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் திருமணம், கல்வி, வீடு கட்டுதல், உடல்நலம் உள்ளிட்ட தேவைகளுக்கு முன்பணம் விண்ணப்பிக்கும் தொகையின் அளவு 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் தற்போது 7,78,000 நபர்கள் சந்தாதாரர்களாக இருக்கும் நிலையில் கடந்த நிதியாண்டில் பல்வேறு தேவைகளுக்காக 4,45,00,000 உறுப்பினர்கள் பணம் எடுக்க விண்ணப்பித்த நிலையில் அவர்கள் அனைவருக்கும் தொகை வழங்கப்பட்டிருப்பதாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு கூறியுள்ளது. முள்ளிவாய்க்கால் ஆத்மாக்கள் ராஜபக்ச குடும்பத்தை ஒருபோதும் நிம்மதியாக வாழவிடாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பி ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் உரையாற்றிய அவர், இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது பசியில் வாடிய குழந்தைகள் மீது குண்டுகளை வீசிக் கொள்வதற்கு கோத்தபய ராஜபக்சே கட்டளையிட்டதாக கூறினார். யுத்தம் நடந்த பகுதியில் 75,000 பேர் மட்டுமே இருந்ததாக கூறிய ராஜபக்சே 4 லட்சம் பேரை பட்டினி போட்டு சாகடித்ததாகவும் கோபமாக தெரிவித்தார். சிங்கள மக்களால் ராஜபக்ச குடும்பம் விரட்டி அடிக்கப்பட்டதாகவும் முள்ளிவாய்க்காலில் 1,46,000 மேற்பட்டோர் கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்த ராஜபக்சே குடும்பம் எந்த காலத்திலும் நிம்மதியோடு இருக்கப் போவதில்லை என்றும் அவர் கூறினார். விலைவாசி உயர்வை குறிக்கும் சில்லறை பணவீக்கம் சென்ற ஏப்ரல் மாதத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் தேசிய சராசரி அளவை விட சற்று அதிகமாகவே உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் சில்லறை பணவீக்கம் 11 மாதங்களில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்ற ஏப்ரல் மாதத்தில் சில்லறை பணவீக்கம் 4.83% குறைந்துள்ளது. சில உணவுப் பொருட்கள் விலை குறைந்திருந்தாலும் மொத்தமாக பார்க்கும்போது உணவு பணவீக்கம் சற்று அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில்லறை பணவீக்க விகிதம் 4% இருக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. சில்லறை பணவீக்க விகிதத்தின் அடிப்படையிலேயே ரிசர்வ் வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதங்களை நிர்ணயம் செய்கிறது. சென்ற ஏப்ரலில் அதிகளவாக ஒடிஷாவில் சில்லறை பணவீக்கம் 7.11% உள்ளது. தெலுங்கானாவில் 5.68%, ஆந்திராவில் 5.59%, கர்நாடகாவில் 5.48%, கேரளாவில் 5.33%, தமிழ்நாட்டில் 4.93% உள்ளது. மோசமான வானிலை காரணமாக கேரள மாநிலம் கோழிக்கோட்டிற்கு செல்ல வேண்டிய 2 விமானங்கள் கோவை விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டன. துபாய் மற்றும் டாமோனிலிருந்து வந்த இண்டிகோ விமானங்கள் மோசமான வானிலை காரணமாக கோவை சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டன. இந்த 2 விமானங்களில் இருந்த 360 பயணிகளும் விமானத்திலேயே தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டனர். இதனையடுத்து 1 மணி நேரம் கழித்து 2 விமானங்களும் கோழிக்கோடு சென்றடைந்தன. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் சர்வதேச விமான இணைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இந்த சம்பவம் மூலம் தொழில்துறையினர் வலியுறுத்துகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவலரை தலைக்கவசம் அணியாமல் வந்த இளைஞர் ஒருமையில் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. காவல் உதவி ஆய்வாளர் தமிழ்ச்செல்வன் சாத்தூர் சிவகாசி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அந்த வழியாக தலைக்கவசம் அணியாமல் வந்த சிவராமகிருஷ்ணன் என்ற இளைஞரை தடுத்து நிறுத்தியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த அந்த நபர், இந்த வேளையில் நீ இருக்க மாட்டாய் என காவல்துறை அதிகாரியை மிரட்டும் தோணியில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து அந்த இளைஞர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த காணொளி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.